1/2 ఇంచ్ ఇంక్రీస్ తర్వాత ఇది ఆల్రెడీ కరెక్షన్ అయిపోయి ఈడ 1/2 ఇంచ్ ఇంక్ரீஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னா அவ்வளோ வேலை இருக்குது. ஞாபகம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஏற்றாங்க பேப்பர் கண்ணா பின்னாடி ராசிடுவாங்க. அந்த ஆயனே சொல்லக்கூடியது నేనే బ్లాక్గా ఉంటుంది దగ్గర ఒక 1/2 ఇంచ్ ఇంక్రీజ్ చేసాను. హాఫ్ అంటే 1/4 ఇంచ్ కూడా చుమ్మా ఈడ ఆల్రెడీ మన కటింగ్ ఫినిష్ అయింది. நம்ம வச்சுக்கலாம். இன்னும் 2 ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆனால் ஃபிட் போட்டுடலாம், தேவை கிடையாது. நெக்ஸ்ட் டைம் அவங்க வர வரைக்கும் இதே பேட்டர்ன் வேணுமா அப்படின்றத நம்ம வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும், அப்போ வந்து நம்ம திருப்பி சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக சேஞ்ச் பண்ணோம். கரெக்டாக இதே நம்ம தச்சதே கொடுத்துட்டாங்கன்னா கூட இது கரெக்டாக இருக்குன்னா அதே மாதிரியே நம்ம பண்ணிடலாம். அப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு யூஸாக இருக்கும். நான் பார்த்துக்கிட்டீங்களா, அதனால எதுனாலும் நம்மளே சரி பண்ணிக்கலாம். ப்ளவுஸு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களே, இங்கே லூஸுனாங்களா அங்கே லூஸுனா பயப்படவே வேணாம். அவங்க போட்டு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எங்கே ஃபினிஷிங் சரியில்லையோ. ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும், லூஸு தான் வரும், வேற ஒன்றும் இல்லை. லூஸு கொஞ்சம் ஃபாலிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயத்தில் நல்லா டீட்டெயிலாக தெரியும். அதனால் அவங்க தான் இன்னும் என்னை விட கூடியே இருந்து வந்து கஸ்டமர் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வேற எங்கள் நாயனா வந்து அளவு எடுக்கிறது போகிறது கட் பண்ணுறதுலாம் பக்கத்துலேயே ஏமாறி உங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஏன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு மாதிரி சும்மா தான் பார்க்கறதுக்கு அப்படி. எல்லாருமே எல்லா விஷயமே வராது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லாமே வரும். இப்போ அம்மா அதை ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நார்மல் ப்ளவுஸ் தான் அம்மாவே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ரொம்ப பேட்டர்ன்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா அவங்க பண்ண மாட்டாங்க. நார்மல் இருக்கும்போது அவங்களே வந்து பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் ஒரு பேட்டர்ன் போடணும். இது கிராஸ் ஓவர் டாப் ஃபுல் லாங் கவுன். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நாள் பெயிண்டிங்கு. அதுக்கு நடுவில் நம்ம ஏதோ வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். அது வந்து ஏன்னா இது வந்து பேசிக் பேட்டர்ன் போகணும். ஏன்னா பேசிக் பேட்டர்ன் வந்து நான் வீடியோவில் காமிக்கிறது இல்லை, ஆல்ரெடி காமிச்சு முடிச்சிட்டோம் நம்ம பேசிக் பேட்டர்னு. நான் ஒரு வாட்டியும் காமிக்க முடியாது. ஸோ லைவ்லனாக்கா அப்படியே ஒரு பேசிக்கிட்டே வந்து பேசிக் பேட்டர்ன். ஆமாம் அவங்களுக்கும் யூஸாக இருக்கும்லம்மா. ஆமாம். எத்தனை பேர் உனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் போட்ட பேட்டர்ன் கரெக்டாக இருக்குன்னு தானே அந்த பொண்ணு பேர் சொல்லக்கூடாதுன்றீங்களா, அங்கேருந்து வராங்க. இப்போது இதெல்லாம் இந்த பேட்டர்ன் தான் பார்த்துட்டு தான் அவங்க இப்போ வந்து இந்த பேட்டர்ன் மெட்டீரியலில் வந்து சேர்ந்துருக்காங்க. கையை டிச்சிங்லாம் எடுத்து வாரத்துக்கு 2 கிளாஸ் வந்துட்டுருக்காங்க. 3 கிளாஸு. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. இப்போ இதெல்லாம் போடுறதுனால தான் உங்களுக்கும் தெரியுது நம்ம அது செய்கிறோன்ட்டு அவங்களுக்கும் தெரியுது. சில பேர் எங்கே போய் சேர்றது, எப்படி கற்றுக்கிறது அப்படி யோசனையிலே இருப்பாங்க. நம்ம இப்போ உன்னோட ஃபோன் நம்பரும் வந்துடுது. ப்ளஸ் இது நீங்கள் போடுறதையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குவே சரி நம்ம வரணும், வந்து சேர்ந்துட்டு நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்றாங்க. நம்ம எல்லா பேட்டர்னுக்கும் நம்ம பேசிக் பேட்டர்ன் மெயின் இம்பார்ட்டன்ட். பேசிக் பேட்டர்ன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இது எல்லா வேலையுமே வந்து நம்ம பண்ணுறோம். இதை வச்சு தான் வந்து திருப்பி அப்படியே ஆல்டர் நெக் இருக்கட்டும், ஷோ ஆஃப் ஷோல்டர் இருக்கட்டும், என்ன பேட்டர்னாலும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி இது வந்து நான் முன்னாடியே போட்டுக்கிட்டு வீடியோவில் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி டிசைன்ஸ் அப்படியே காமிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இது இன்னும் போடலை, டைமே இல்லை, கரெக்டாக இருக்குது. ஷாப் வேலை பண்ணவே நமக்கு வேறு ஈவினிங்கில் வேறு 1 hour போயிடுது அந்த எக்ஸசைஸு. அதை பார்த்து மார்னிங்க இது அதை பார்த்து நானும் இப்போ பண்ணுறேன். நானும் இங்கே வந்து ஃபோனில் பார்த்துட்டு அதை பண்ணுறேன். எனக்கு ஒரு நெக்கு பரவாயில்ல. சமயத்தில் நைட்டில் காலையில் ஏந்திருக்கும்போது கொஞ்சம் வலிக்கும். இப்போ 2-3 நாளாக நெக்கு பெயின் கூட இல்லை, நல்லா இருக்குது. அது பார்த்து பண்ணுறவங்க பண்ணட்டும். ஏன்னா காசு செலவு பண்ண போகிறது இல்லை. எல்லாம் போட்டோன்னா 10,000 12,000ங்கிறாங்களே. வெளியே போய் கற்றுக்கிட்டாக்கா ஒரு மெஷர்மெண்ட் வேறையோட ஃபோன்லேயே இருக்குது மெஷர்மெண்ட். இன்னும் நான் எடுத்து தரேன், அதில் இருந்தா இருக்கு. ஆக்சுவலி எப்படி எடுக்கணும்